பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் கைது செய்யப்பட்டது தமிழகத்திற்கே தலைகுனிவு எனவும் இதற்கு முழு காரணம் முன்னாள் அமைச்சர் பொன்முடிதான் எனவும் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். சேலம் கெஜ்ஜல் நாயக்கன்பட்டி பகுதியில் நாடாளுமன்ற தொகுதி அலுவலகத்தை திறந்து வைத்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, சேலத்தில் தலைகுனிவை ஏற்படுத்தும் வகையிலான நிகழ்வை மானமுள்ள எந்தவொரு தமிழரும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என துணைவேந்தர் ஜெகநாதன் கைது சம்பவத்தை சுட்டிக்காட்டி குறிப்பிட்டார். இதற்கு முழு காரணம் பொன்முடிதான் என குற்றம் சாட்டிய அண்ணாமலை, தனியார் நிறுவனத்திடம் இருந்து வரும் பணத்தை பவுண்டேஷன் மூலமாக அதே பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவ மாணவிகளின் ஆற்றல் திறமையை வளர்க்கும் விதத்தில்தான் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் அதில் தவறு ஏதும் இல்லை எனவும் விளக்கமளித்தார். ஆனால் காவல்துறையினரோ தனியார் நிறுவனம் தொடங்கி பெரியார் பல்கலைக்கழகத்தின் சொத்தை கொள்ளடிப்பதாக பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தியிருப்பதாகவும் சாதியை கூறி திட்டியதாக பொய்யாக வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் அண்ணாமலை சாடியுள்ளார். கவர்னர் என்ன சொல்றாரு? துணைவேந்தர் அந்த பல்கலைக்கழகத்தில் இவர் கிளம்பும் பொழுது 2 நபர்கள் வர்றாங்க. ஒருத்தர் சக்திவேல், சக்திவேல் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய ஒர்க்கர்ஸ் யூனியனுடைய தலைவர், சஸ்பெண்ட் ஆயிருக்கு. அவரு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவர் பேர் இளங்கோவன், சக்திவேல் இளங்கோவன் 2 பேர் வர்றாங்க. இளங்கோவன் போய் பிசிஆர் சட்டத்தில் கம்ப்ளைண்ட், முகாந்திரமே இல்லாத ஒரு கேஸ். இது எதுக்கு நடக்குதுன்னா அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொல்லிக் கொடுத்துதான் அது முழுசா நடக்குது.